பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் வேண்டி கொண்டது உங்களை தேடி வருகிறது. ஆதார வசனம் 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தி இன்று மக்களுடைய கண்களை திறக்கட்டும், அவருடைய நம்பிக்கை வரட்டும், பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயம் பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய மக்களாகிய நாம் இயேசுவை பற்றிய அறிவு தகவல்கள் ஏராளம் சிந்தையில் வைத்திருக்கிறோம். தினமும் வேதம் வாசிக்கிறோம். ஞாயிறுதோறும் அவரை பற்றிய பிரசங்கங்கள் கேட்கிறோம். இது போன்ற செய்திகளையும் கேட்கிறோம். ஆரம்பத்தில் இப்படி வேதம் வாசிக்க வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்தி அதை ஒழுங்காக நினைத்து வாசிக்க சொல்லி இருந்தாலும் பின் போக போக நம்மால் வேதம் வாசிக்காமல் சாப்பிட முடியாதபடி நம்மோடு கலந்து விட்டது இந்த பழக்கம். அதே போல்தான் ஜெபம் செய்வது, ஸ்தோத்திரம் செய்வது, துதிப்பது முதலில் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் நாளடைவில் இது நம்முடைய மூச்சாகி விட்டது. ஒரு பழக்கம் வழக்கத்திற்கு கொண்டு வர இப்படி செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் சொன்னது, நாங்கள் சிறு வயதாக இருந்த பொழுது இத்தனை அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும், பெற்றோர்கள் கண் முன்னால், பின் 2 or 3 வசனங்கள் மனப்பாடமாக ஒப்புவிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பால் ஊற்றின காஃபி கிடைக்கும், இல்லாவிட்டால் பிளாக் காஃபி. இன்று அவரை மிகவும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அப்படி வளர்ந்தவர். எந்த நல்ல பழக்கங்களும் முதலில் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு பயிற்சி கொடுப்பது நல்லது. பெரியவர்களாக நாமும் கூட நாமே சில கண்டிஷன்களை நமக்கே போட்டுக்கொண்டு நாம் பயிற்சி எடுத்துக்கொள்வது நலம். யார் மூலமாகவோ யாரிடமிருந்தோ இப்படி நல்ல பயிற்சிகளை எடுக்கிறோம். முறையாக வகுத்த முறைப்படி நாம் அதை செய்கிறோம். சில காரியங்கள் பயிற்சி எடுத்தாலும் இப்படியே நன்றாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த செழிப்பும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. அது ஏனுங்க? இதுதான் இன்றைய செய்தி. நாம் செய்கிற இத்தனை காரியங்களும் நாம் அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம். தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம். இது ஏற்று சுரக்காயிங்க. இந்த நிலையிலிருந்து அடுத்த ஹையர் லெவலுக்கு நாம் போவதில்லை, போக வேண்டும். அது சற்று கடினம் என்று விட்டு விடுகிறோம். இந்த நிலை கட்டாயம் இருக்க வேண்டும். எது? அவரை பற்றி அறிகிற அறிவு. அடுத்த ஹையர் லெவல் என்ன? சேகரித்த தகவல்களை, அறிவை, வாக்குகளை தியானிக்க வேண்டும். மாடு அசை போடுவது போல திரும்ப அந்த வாக்கியத்தை படித்த கேட்ட சாட்சிகளை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானித்து அவரது உறவில் நாட்டம் வேண்டும். நீங்கள் தியானிக்கும் பொழுது அது நாட்டமாக மாறும், வாஞ்சையாக மாறும். எப்படிப்பட்டவர் என்பதை படித்து கேட்டு தெரிந்து கொள்வதை அவரை பற்றியது. எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோமோ அப்படியாகவே அவர் நம் வாழ்வில் இடைபெற வேண்டும். இதுதான் அவரை அறிதல். அவரை பற்றிய அறிதல் என்பது தகவல்கள். அவரை அறிவது என்பது உறவில் நமக்கு எப்படி இருந்தார், வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார் என்பதாகும். இடைப்பட்டாரா? யோசிக்க வேண்டும். இடைபட அவரை அனுமதிக்க வேண்டும். இந்த அவரை அறிதல் என்பது உறவில் நிலைத்திருத்தல், சிற்சியை ஏற்றுக்கொண்டு இது அவசியம்தான் என்பதை எடுத்துக்கொள்ளுதல், காத்திருக்க கற்றுக்கொள்ளுதல், அவரது நேரத்திற்கு காத்திருத்தல், ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், நமது மனமும் மாமிசமும் முந்திரி கொட்டை போல் முன்னால் வருவதை பின்னுக்கு தள்ளி தேவ ஆலோசனை எடுத்து நடத்தல். இதுதான் உங்களையும் என்னையும் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறச் செய்யும் அவரை அறிகிறதாகும். இதற்கு விசுவாசம், பொறுமை, என்ன நடந்தாலும் சரி நான் கீழ்ப்படிவேன் என்ற வைராக்கியம் அவசியம். இதைத்தான் 1 யோவான் 5:14-15 வசனங்கள் வலியுறுத்துகிறது. கர்த்தரை பற்றிய அறிவு என்பது என்ன? நாம் ஜெபத்தை கேட்கிறார், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார், ஒருவரையும் அவரிடம் ஒருவரை புறம்பே தள்ளுவது, இதெல்லாம் அவரை பற்றிய அறிவு. கேட்கிறார் என்றால் பதில் கொடுத்து விட்டார் என்பதாகும். நான் பெற்றுக்கொண்டேன் நிச்சயம் இருதயத்தில் வர வேண்டும். இதற்கு விசுவாசம் ஆணிவேர். பெற்றுக்கொண்டேன் என்கிறாயே, எங்கே கண் பார்க்க ஒன்றை காணோமே என்றால் நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இது நடந்து விட்டது. நான் அவருடைய நேரத்திற்கு காத்திருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஆவியின் கனிகளில் ஒன்றான பொறுமையை காட்டுவேன். பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயம் ஆவியானவர் கொடுத்து விட்டார். ஆகவே ஆவியின் கனிகளில் ஒன்றான சமாதான சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன் என்பதாகும். இதுதான் அவரை அறிதலாகும். அவரை அறிதல் என்பது உறவு. திரும்பவும் சொல்லுகிற அது உறவு. இந்த நிலையில் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், நெகட்டிவாகவே பேச மாட்டார்கள்.
அவர்கள் எப்பொழுதும் தேவ கட்டளைக்கு தங்களை முழுவதும் அர்ப்பணித்து தெய்வ பயத்தோடு வாழ்வார்கள். இந்த உறவில் நிற்பது வாழ்வது எளிது. இவர்களை எந்த சூழ்நிலையோ மனிதர்களின் பயமுறுத்தலோ கண்கள் காண தடை போட்டாலோ பயப்பட மாட்டார்கள். எது? அவரை அறிகிற அறிவில் இருப்பவர்கள். அவர்களுக்கு தெரியும் என்ன தடைகளையும் கர்த்தர் நீக்குவார். மலைகள் போல கொண்டு வந்தாலும் அதை சடுதியாக பெயர்த்து போட்டு விடுவார், புரட்டி போட்டு விடுவார் என்றும். தாவீதுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் என்பது உறுதியாக இருப்பவர்கள். இதுதான் அவரை அறிதல். இது தேவனோடு உள்ள ஆழ்ந்த அமைதியான உறவுங்க. சரிங்க, இதை எப்படி அடைவது? இதற்கு முதல் படி அவரை பற்றிய அறிவு வேண்டும். முதல் சொன்னது நான் முதலில் குறிப்பிட்டபடி பெண் அவரோடு நல்ல உறவில் ஐக்கியத்தில்